ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நமக்கு வந்து ரிலீகரோட நியூ இயர் பிக் வந்திருக்கு. நியூ இயர் பிக்கில் வந்துட்டு உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நல்ல இன்கம் எடுக்க முடியும் ஹலாலான முறையில். அதில் முக்கியமாக ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஎல்எஃப் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரூ. 841 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா இந்த இயர்க்குள்ளே உங்களுக்கு 960 ஆர் 1050 இப்போ ஒரே ஒரு ஸ்டாக்கை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு சொன்னால், டிஎல்எஃப்ங்கிறது வந்து ஒரு ஐடி கம்பெனி, ஹலாலான கம்பெனி. அந்த கம்பெனியில் நீங்கள் ரூ. 841 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா இந்த வருஷம் முடியறதுக்குள்ளே உங்களுக்கு ரூ. 1050 கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து அப்சைட் பொட்டன்சியலு அந்த கம்பெனியோட க்ரோத்தை வச்சு இது சொல்லப்படுது. சரியா? இதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாருங்களேன், மதர்சன் இன்டர்நேஷ்னல் இதிலெல்லாம் நிறைய நம்ம ப்ராஃபிட் எடுத்திருக்கோம் ஆல்ரெடி. வெறுமனே ஒரு ரூ. 30 ரூ. 40 இருக்கும் போதுலேருந்து நம்ம இந்த கம்பெனியில் வந்து ப்ராஃபிட் எடுத்திருக்கோம். முன்னாடி பார்த்ததாவது ரூ. 841 நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா வெறும் ரூ. 157 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் போதுமானது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹலாலான கம்பெனிஸில் ஒன்று. அமராஜா எனர்ஜி இது வந்து அதிகமான பேருக்கு தெரியும். பேட்ரி நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம வீடுகள்லேயே பேட்ரி பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி பேட்ரி, எனர்ஜி மொபிலிட்டி இந்த மாதிரி கம்பெனிஸ் தான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நாங்கள் எடுத்த ப்ராஃபிட்டுக்கு அளவே இல்லை, அவ்வளோ ப்ராஃபிட் நம்ம எடுத்துருக்குறோம். இருந்தாலும் இப்போ வந்து நமக்கு வந்து திருப்பி இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. 1194 பை பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து 1450 நமக்கு முடியும் இந்த ஸ்டாக்குடைய வேல்யூ. ஸோ வந்து அப்சைட் பொட்டன்ஷியல் இதுக்கு சூப்பராக இருக்குது. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம தாராளமாக பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா கோல்டு, இது வந்து சென்கோ கோல்டு. இதுலேயும் நீங்கள் கோல்டை பற்றி நான் உங்களுக்கு சொல்லணுன்ற அவசியம் இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்.